லயோலா டிவி மற்றும் சஹாஜிதா சேனலின் அன்பு உறவுகளே, இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆலயம் புனித பர்த்தலோமையார் ஆலயம். குளச்சல் அருகே அமைந்துள்ள இந்த கடலோர மீனவ கிராமம் வெறும் புவியியலிடம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக கடலை நம்பி வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையும், அவர்களின் உழைப்பும், அவர்களின் கண்ணீரும், அவர்களின் மகிழ்ச்சியும் அனைத்திற்கும் நடுவில் அவர்களின் விசுவாசமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இடம். இந்த விசுவாசத்தின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றுதான் கோடுமனை புனித பர்த்தலோமையார் ஆலயம். இந்த ஆலயத்தை பற்றி பேசும்போது நாம் ஒரு கட்டிடத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, ஒரு சமூகத்தின் வரலாற்றை பற்றி பேசுகிறோம், ஒரு மீனவ மக்களின் வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், பல தலைமுறைகளாக அவர்கள் சுமந்து வந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித பர்த்தலோமையாரின் பெயரை தாங்கி நிற்கும் ஒரு பங்கு திருச்சபையின் பயணத்தை பற்றி பேசுகிறோம். இங்கே நாம் ஒரு முக்கியமான வரலாற்று தகவலை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கோட்டாறு மறைமாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ பதிவின்படி கோடுமனை பங்கு 1954ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று நாம் காணும் புதிய ஆலயத்தை மட்டும் பார்த்தால் இந்த இடத்தின் விசுவாச பயணம் சமீபத்தில் தான் தொடங்கி இருக்கிறது என்று நினைத்துவிடக்கூடாது. உண்மையில் பல ஆண்டுகளாக இந்த பகுதியின் கத்தோலிக்க சமூகத்துடன் இந்த பங்கு இணைந்து வந்திருக்கிறது. 1954 முதல் இன்று வரை பல தலைமுறைகள், பல குடும்பங்கள், பல அருட்பணியாளர்கள், பல திருப்பலிகள், பல திருவிழாக்கள், பல முதல் விருந்துகள், பல உறுதி பூசுதல்கள், பல திருமணங்கள், பல இறுதிச் சடங்குகள், பல கண்ணீர், பல நன்றிகள், இவை அனைத்தையும் தன்னுள் தாங்கி நிற்கிறது இந்த பங்கு. புனித பர்த்தலோமையார் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராக கத்தோலிக்க திருச்சபை அவரை நினைவு கூறுகிறது. கோடுமனை பங்கு மக்களின் வாழ்க்கையில் இந்த ஆலயம் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. அதனால்தான் ஒரு பங்கு ஆலயம் வெறும் கல் மற்றும் சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது மக்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிய இடம். இப்போது நாம் 2023ஆம் ஆண்டை நோக்கி போக வேண்டும். பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட பழைய ஆலயத்திற்கு பதிலாக ஒரு புதிய ஆலயம் உருவாக்கப்பட்டது. இந்த புதிய ஆலயத்தின் அர்ச்சிப்பு 2023 ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்றது. அந்த நாள் கோடுமனை பங்கின் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக அமைந்தது. காலை தற்காலிக ஆலயத்தின் திருப்பலி நடைபெற்றது. அதன் பிறகு பால் காய்ச்சுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாலை கொடிமர அர்ச்சிப்பு, கொடியேற்றம், பின்னர் புதிய ஆலயத்தின் அர்ச்சிப்பு. இந்த நிகழ்விற்கு கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசி அவர்கள் தலைமை தாங்கியுள்ளார். அவர் புதிய ஆலயத்தை அர்ச்சித்தது மட்டுமல்லாமல் மறையுரையும் ஆற்றினார். இது ஒரு சாதாரண சிறப்பு திருவிழா மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் நீண்டகால கனவு நிறைவேறிய நாள். பலருடைய உழைப்பு, பல குடும்பங்களுடைய பங்களிப்பு, பலருடைய ஜெபமும் ஒன்றாக இணைந்த நாள். புனிதர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டுவிட மாட்டேன் என்ற சாட்சியை நாம் பார்க்கிறோம். புனித பர்த்தலோமையாரின் இறப்பு ஒரு மறைசாட்சியாக நினைவு கூறப்படுகிறது. அவருடைய மரணம் எப்படி நடந்தது என்பதில் பல்வேறு பழைய மரபுகள் உள்ளன. சில மரபுகள் அவர் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும், தோல் உரிக்கப்பட்டதாகவும், பின்னர் கொல்லப்பட்டதாகவும் கூறுகிறது. மற்ற சில மரபுகள் அவரது தலை துண்டிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு புனித பர்த்தலோமையார் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து மறைசாட்சியானார் என்பது நினைவு கூறப்படுகிறது. கோடுமனை புனித பர்த்தலோமையார் ஆலயத்தோட அழகை பத்தி இப்ப பார்க்கலாம். யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்களில் இந்த ஆலயத்தின் ஓவியங்கள் மற்றும் கலை நயங்கள் அதிக கவனம் பெற்றிருக்கிறது. கோடுமனை புனித பர்த்தலோமையார் ஆலயத்தை தொலைவிலிருந்து பார்க்கும்போது அந்த முதல் தருணமே நம் கண்களை கவர்கிறது. வானத்தை நோக்கி கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் ஆலயத்தின் அழகிய கோபுரம் கடலோர கிராமத்தின் நடுவே ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக தோன்றுகிறது. கோபுரத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் அமைக்கப்பட்டிருக்கும் நுணுக்கமான வேலைப்பாடுகளும், அழகிய வடிவமைப்புகளும், அந்த உச்சியில் உயர்ந்து நிற்கும் சிலுவையும் ஆலயத்தின் கம்பீரத்தை மேலும் அதிகப்படுத்துகின்றது. ஆலயத்தின் முகப்பை நெருங்கி பார்க்கும்போது கட்டிடத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தெரியும் கலை நயமும் நுணுக்கமான வேலைப்பாடுகளும் இதை உருவாக்கியவர்களின் அர்ப்பணிப்பை உணர்த்துகின்றன. ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன்
வெளியில் இருந்த கம்பீரத்தை விட இன்னும் அழகான ஒரு ஆன்மீக உலகம் நம் கண்முன் விரிகிறது. உயரமான கூரையும் விசாலமான உட்புற அமைப்பும் அமைதியான ஜெப சூழலும் மனதிற்கு ஒரு விதமான நிம்மதியை தருகின்றன. சுவர்களிலும் மேல் பகுதிகளிலும் காணப்படும் அழகிய ஓவியங்கள் இயேசுவின் வாழ்க்கையையும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் பல்வேறு நிகழ்வுகளையும் கலை நயத்துடன் நம் கண்முன் கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு ஓவியத்திலும் தெரியும் வண்ணங்களும் முக பாவனைகளும் சிறிய சிறிய விவரங்களும் அவற்றை பார்க்கும் நம்மை அந்த வேதாகம காட்சிக்குள்ளேயே அழைத்து செல்வது போல ஒரு உணர்வு ஏற்படுகின்றன. ஆலயத்தின் தூண்கள், வளைவுகள், சுவர் அலங்காரங்கள் என ஒவ்வொரு பகுதியிலும் காணப்படும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் இந்த ஆலயத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. குறிப்பாக பலிபீடத்தை நோக்கி நம் பார்வை செல்லும் போது அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் புனித அடையாளங்களும் அலங்காரங்களும் முழு ஆலயத்தின் ஆன்மீக மையத்தை வெளிப்படுத்துகின்றன. மென்மையான விளக்கொளியில் அந்த ஓவியங்களும் பலிபீடத்தின் அலங்காரங்களும் ஒளிரும்போது ஆலயம் இன்னும் அழகாகவும் புனிதமாகவும் தோன்றுகிறது. வெளியிலே கடலின் அலைகள் ஓயாமல் அசைந்து கொண்டிருக்க, உள்ளே இறைவனின் முன்னிலையில் அமைதியாக மண்டியிடும் மக்களின் காட்சி, இந்த இரண்டும் இணையும் இடமாக கோடுமினை புனித பர்த்தலோமையார் ஆலயம் விளங்குகிறது. இது வெறும் கற்களாலும் சிமெண்டாலும் எழுப்பப்பட்ட ஒரு கட்டிடம் அல்ல. கலை, கட்டிடக்கலை, விசுவாசம், ஜெபம், அர்ப்பணிப்பு இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து உருவாக்கிய ஒரு அழகிய இறை இல்லம். அதன் உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை பார்க்கும்போது கண்கள் வியக்கின்றன. அதன் ஓவியங்களை பார்க்கும்போது மனம் ரசிக்கிறது. அதன் வேலைப்பாடுகளை பார்க்கும்போது கலைஞர்களின் உழைப்பு புரிகிறது. ஆனால் அதன் உள்ளே சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ஜெபிக்கும் போது மட்டுமே அந்த ஆலயத்தின் உண்மையான அழகை இதயம் உணர்கிறது. இந்த எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் கோடுமினை புனித பர்த்தலோமையார் ஆலயம் என்பது ஒரு அழகான கட்டிடம் மட்டுமல்ல. இது பல ஆண்டுகளாக ஒரு சமூகத்தின் நம்பிக்கையோடு இணைந்திருக்கிற ஒரு முக்கியமான இடம். இதுதான் கோடுமினை புனித பர்த்தலோமையார் ஆலயத்தின் முக்கியமான வரலாறும் சிறப்பும். புனித பர்த்தலோமையாரை தாங்கி விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும் இந்த கோடுமினை பங்கிற்கு நீங்களும் வாருங்கள், புனிதரின் ஆசி பெற்று செல்லுங்கள். அடுத்தடுத்து நமது சேனல்களில் இதுபோல ஆலயம் பற்றிய வரலாறு குறிப்புகள் இடம்பெறும். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். நம்முடைய லயோலா டிவி மற்றும் சஹாஜிதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்கே.